ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா வாழ்க்கையில் ஏதேதோ விஷயத்தை எல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். கவலை என்பது வாழ்க்கையில் தேவையானதா? தேவையே இல்லாத ஒன்று. அதனால் நீங்கள் எதையும் நினைத்து கவலைப்படவே வேண்டாம். உங்களுடைய ஏக்கங்கள் என்னவென்று நான் முழுமையாகவே அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு நிலையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும், ஏதேது விஷயங்கள் நடக்கும் என்று முழுமையாக தெரிந்தான் தான் நான். அதனால் இன்னைக்கு தான் இந்த விஷயம் நடக்கும், நாளைக்கு இந்த விஷயம் நடக்கும் என்று நீங்கள் நினைப்பதை விட, நீங்கள் யோசிக்கும் விதத்தை விட நான் யோசிக்கும் விதம் மிக மிக சிறந்ததாக இருக்கும். நான் ஒரு விஷயத்தை உனக்கு காட்டுகிறேன். அந்த விஷயத்தை நீ பிடித்து கொள்ள வேண்டும். ஆனால் நீ அதையெல்லாம் பிடித்து கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஐயோ இது நடந்துருச்சு அது நடந்துருச்சுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் புலம்புவதனால் எதுவும் மாறாது. புலம்பாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் நானே நிர்ணயித்தது. நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த விஷயத்தை இன்று செய்யலாம், இந்த விஷயத்தை நாளை செய்யலாம் என்று. ஆனால் நான் மட்டும் உனக்கு சொல்வேன், நீ நிர்ணயித்த நேரத்தில் எல்லாம் நான் எதுவும் செய்ய மாட்டேன். நான் எந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயித்து வைத்திருக்கிறேனோ அன்று மட்டுமே தான் நான் உனக்கானதை செய்வேன். நீ ஆசைப்படலாம், இன்று இது நடந்து விட்டது, நாளை அது நடக்கும், நாளை மறுநாள் இது நடக்கும் என்று நீயாக ஒவ்வொரு விஷயத்தையும் கணக்கு போட்டு வைத்திருக்கலாம். ஆனால் நான் போடும் கணக்கை உன்னால் ஒரு பொழுது மாற்றி அமைக்க முடியாது. புரிந்ததா? புரிந்து நன்றாக தெரிந்து நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேடும் விஷயங்கள் அனைத்துமே நான் உங்களுக்குள் மனதுக்குள் விதைத்ததுதான். நீ ஒரு விஷயத்தை நினைக்கிறாய் என்றால் கட்டாயமாக அது நீயாக நினைத்தது இல்லை, நான் உன்னுடைய மனதில் விதைத்தது. அதைதான் நீ நினைக்கிறாய். புரிந்ததா? எந்த ஒரு நிலையிலும் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்குமோ அது நடக்குமோ என்று பயப்படாதீர்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை கஷ்டம் என்று நினைக்கிறாயோ நீ வேண்டுமானாலும் பார், அது எவ்வளவு சுலபமாக முடிகிறது என்பதை நீ உன்னுடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள். நீ எதையெல்லாம் ஐயோ பிரச்சனையாகி விடுமோ, ஐயோ கஷ்டமாகி விடுமோ என்று நினைக்கிறாயோ அது எல்லாமே இதுவரைக்குமே சுலபமாக தான் நடந்திருக்கிறது, கஷ்டப்படாமல் தான் நடந்திருக்கிறது. அது போலவே நீ இப்பொழுது உன்னுடைய மனதில் இருக்கும் பாரங்கள் ஆனது கூடிய சீக்கிரமாகவே எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல், எந்த கவலையும் இல்லாமல் சுபமாகவே நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். அம்மா, உன்னோடு தான் நான் இருப்பேன். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணித்துளி நேரமும் உன்னோடு நான் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். மற்றவர்கள் வேண்டுமானால் நினைக்கலாம் சாய் நம்மோடு இல்லையோ என்று. அது என்னை நம்பாத பிள்ளைகள் நினைக்கலாம். ஆனால் நீ என்னை நம்பிக்கொண்டு நான் தான் உனக்கு எல்லாமே என்று தெரிந்து கொண்டும் ஏனம்மா நீ பயப்படுகிறாய்? பயப்பட வேண்டிய அவசியங்கள் ஒரு பொழுதும் ஒரு நாளும் இல்லை. இந்த நாள் போல இன்னொரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்காது. ஏனென்றால் இந்த நாள் முழுவதும் உனக்கு நிறைய மன உளைச்சல்கள் இருந்தது. ஆனால் நாளைய நாள் எல்லாம் அற்புதத்திற்கு மேல் அற்புதமான விஷயங்கள் மட்டுமே நடக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தீர்மானமாக அடித்து சொல்கிறேன். நீ உன்னுடைய வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கை தான் வேண்டும் என்று போராடுகிறாய். உன்னுடைய போராட்டங்கள், உன்னுடைய அனைத்து சந்தோஷங்களும் கண்டிப்பாகவே உனக்கு கிடைக்கும். பல பேர் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்று சொன்னது இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேரோட பழகி இருக்கிறாய். ஆனால் நிறைய பேரோட பழகி இருக்கிறாய். ஆனால் ஒரு நபர் கூட நான் இருக்கிறேன், நான் உனக்காக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று ஒரு விஷயத்தை கூட சொன்னது கிடையாது. நீயும் என்னை எப்பொழுது எல்லாம் பார்ப்பாயோ அப்பொழுதெல்லாம் என்னிடம் சொன்னது, ஏன் சாயி மற்றவர்களுக்கு என்றால் நான் ஓடி 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 ஒவ்வொரு விஷயங்களையும் செய்கிறேன், ஆனால் ஏன் சாயி என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் யாரும் ஓடி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே இல்லை என்று. புரிகிறதா? உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய கனவுகள் எல்லாமே கண்டிப்பாக மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் நான் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு உனக்காக என்னென்னலாம் செய்யலாமோ
அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுப்பேன். நான் இன்று உனக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன், நாளை வேறொரு விஷயத்தை சொல்வேன் என்று ஒருபொழுதும் நினைக்காதே. நான் இன்று மட்டும் அல்ல, என்றுமே உன்னோடு நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டு நல்ல விதமாக உன்னோடு என்றும் இருந்து கொண்டு தான் இருப்பேன். இது நான் இன்று உனக்கு கொடுக்கும் சத்தியவாக்கு ஆகும். அம்மா, உன்னுடைய தேடல்கள் கண்டிப்பாக என்னென்ன என்பது நான் அறிகிறேன். உன்னுடைய தேடல்கள் எதுவோ எனக்கு தெரியாமலோ உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் எனக்கு இது தெரியாது அது தெரியாது என்று ஒரு பொழுதும் நான் சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் நான் கை கழுவ விரும்பவே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு தெரியும். உன்னுடைய தேடல்கள், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை ஆசைப்படுகிறாய், எந்த விஷயத்தை நீ ஆசைப்படவில்லை என்று ஒவ்வொன்றுமே எனக்கு தெரியும். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேவைப்படும் ஒவ்வொன்றையும் நான் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேர்ப்பேன் என்பது மட்டுமே தான் உண்மை. எல்லாமே உனக்கு புரிந்திருக்கும். நான் என்னென்ன சொல்கிறேன், ஏதேது சொல்கிறேன், எல்லாமே புரிந்திருக்கும். நான் என்ன விஷயத்தை பற்றி உன்னிடம் பேசுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயம் நடக்கும் என்பதை சொல்கிறேன் என்று வரைக்கும் உனக்கு தெரியும். கண்டிப்பாக நீ எந்த விஷயத்தை நினைத்தாலும் அது இந்த அப்பாவுக்கு தெரியாமல் மட்டும் இருக்காது. நான் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய ஆயுள் முழுவதும் உனக்கு நான் துணையோடு தான் இருப்பேன். புரிந்ததா? ஏக்கங்கள் வேண்டாம், கவலைகள் வேண்டாம். சிரித்து சந்தோஷத்தோடு புன்னகை நிறைந்த வாழ்க்கையோடு நீ வாழ்வாய். அதற்கு இங்கு நான் பொறுப்பு. உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் தட்டிக்கொண்டே போகுது என்பதனால் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காமல் எல்லாம் ஆகாது. எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமாக நல்லபடியாக இருக்கும். நீ மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து நீ பயப்படாதே. உன்னுடைய பயங்கள் என்ன, உன்னுடைய கவலைகள் என்ன, எந்த விஷயத்தை நினைத்து நீ கவலைப்படுகிறாய், எந்த விஷயங்கள் உனக்கு வேண்டும் என்று அனைத்தையும் ஒன்று விடாமல் தெரிந்து கொண்டு அதற்காக ஒவ்வொரு முயற்சிகளையும் எடுப்பவன் மட்டுமே தான் இந்த சாய். புரிந்ததா? நான் என்ன சொல்கிறேன், ஏது சொல்கிறேன் என்பது உனக்கு புரிந்திருக்கும். கண்ணீர் வேண்டாம், கவலைகள் வேண்டாம். ஒவ்வொரு நாளும் இன்பங்கள் இருக்கட்டும். இன்பங்கள் இன்று மட்டுமல்ல, என்றும் என்றென்றும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமானது கலந்திருக்கட்டும். நான் தரும் இன்பங்கள் மட்டும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் நான் போட்ட திட்டங்கள் படியே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே திருப்திகரமாக நடக்கும். எப்பொழுதும் உடலை பார்த்துக்கொள். முதலில் அதுதான் ரொம்ப முக்கியம். நீ உடலை பார்த்து கொண்டு உன்னுடைய மனதில் எல்லா விஷயத்தையும் அமைதியாக வைத்து கொண்டால் மட்டுமே தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் நான் கணக்கு போட்டபடியே எல்லாவற்றையும் செய்கிறேன். சீரும் சிறப்புமாக இருக்க பழகு. ஒரு நாளும் போட்டு மனதை போட்டு குழப்பிக்கொண்டு ஒவ்வொரு நிமிஷமும் அழுது கொண்டு வாழ்க்கையை நரகமாக்கிக் கொள்ளாதே. நான் எந்த நேரத்தில் எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று நான் யோசித்து வைத்திருக்கிறேனோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். அதில் எந்த ஒரு சிறிய மாற்றங்கள் கூட கிடையாது. எல்லாம் அற்புதமாக நடக்கும். யார் என்ன சொன்னாலும் சரிதான், எந்த விஷயத்தை சொன்னாலும் சரிதான், எல்லாமே நான். எந்த விஷயத்தை சொன்னாலும் சரிதான், நான் என்று உனக்கு துணையாக இருப்பேன். யார் என்ன சொன்னாலும் சாய் நீ வணங்குகிறாய், சாய் ஏதாவது ஒரு மாற்றத்தை உனக்காக கொடுத்திருக்கிறாரா என்று கேட்டால் அவர்களிடம் நீ தைரியமாக பதில் சொல்லலாம், சாய் இன்ன வரைக்கும் என் கூட இருக்கிறார் என்று. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது, ஏதேது விஷயங்கள் நடக்கிறது என்பது கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஒரு பொழுதும் எதுவும் தெரியாமல் அல்ல. நான் இருப்பேன். கண்ணீரை தெளித்து கொண்டு சந்தோஷமாக இரு. எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் இந்த சாய். நான் இவ்வளவு உத்தரவாதங்களை கொடுத்தும் நீ இன்னும் 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 கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் பொழுதுதான் தெரியும். நிச்சயமாக நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமான ஒரு நாளை உண்டாக்குவேன். தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுத்தும் அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக செய்ய மாட்டேன்.
பொறுத்திருந்து நல்லபடியாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய். தேடும் ஒவ்வொன்றும் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கவலை இல்லாமல் இருங்கள். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து வாழ வைப்பேன் என்ற சாய்ராம். ஓம் சாய்ராம்.